எக்ஸ்பல்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு செக் பண்ணால் ரியர் டிஸ்க் பிரேக்கு சுத்தமாக காலி. அது தெரியாமலே ஒரு நாளாக விட்டுட்டு இருக்கேன். சரி கையோட வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தா அது ஓகே. பட் டயர் ஆக்சுவலாக சுத்தமாக காலி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோடில் இருக்கிற லால் டயர் ஷாப்புக்கு வந்துட்டு சியேட் டயர் தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நிறையா பிராண்ட் டயர்ஸ் இருக்குது. பட் சியேட்டோட grip வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் அட்வென்ச்சர் ட்ரிப்பும் சரி, ஆஃப் ரோடும் சரி, சியேட் வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ளஸ் நல்ல குவாலிட்டியும் கூட. ஈவன் பெட்டு ரோடில் கூட வந்துட்டு ரொம்ப grip-ஆ இருக்கிறது சியேட் டயர் தான். அதனால தான் நான் எந்த பிராண்டும் சூஸ் பண்ணாமல் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நான் சியேட் போயிட்டேன். ஏன்னா அதோட ட்ரெட்ஸே வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஆஃப் ரோடிங்க்கு பெஸ்ட்டு. ஈவன் ப்ரைஸுமே வந்துட்டு ரொம்ப சீப் தான். 1700 டேக்ஸ் எல்லாம் போக 2600 ஆச்சு. ஃபிட்டிங் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஃபிட்டிங் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ரிம்மை டேமேஜ் பண்ணாமல் வந்து டயர் மாற்றுங்கன்னு சொல்லி கிளியராக சொன்னேன். ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து டயர் மாற்றும் போது ரிம்மெல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதனால் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக ரிம்மை டேமேஜ் பண்ணாமல் டயர் மாற்றி கொடுத்தாங்க. டயர் மாற்றினதுக்கப்புறம் வண்டியோட லுக்கே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.